இதற்கு உடந்தையாக இருந்த பெண் மருத்துவர் காவியாவும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏய் வேண்டாம் விக்ரம், அப்படிலாம் பண்ணாத. இரு இரு இரு, மீதியும் கேளு. நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன்ல. நமது தேசத்திற்கு நேர இருந்த பேராபத்தில் இருந்து மக்களை காப்பாற்றியதால் போலீசாருக்கு மக்களிடையே குவியும் பாராட்டுக்கள். மேலும் போலீசாரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்த ஆறுமுகம் என்ற விக்ரமிற்கு அரசாங்கத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு கௌரவ விருதும் அறிவிக்கப்பட்டது. விக்ரம் வேண்டான்னு சொல்றல, உனக்கு ஏன் மேல தானே கோவம்? சின்ன தானே பழி வாங்கணும்னு நினைக்கிற? அப்ப நேரடியா வந்து ஏன் கிட்ட மோது. என் தங்கச்சியோட வாழ்க்கையோட விளையாடாத. எப்படி உன்கிட்ட நேரடியா மோதணுமா? அப்படி பண்ணிருந்தனா நான் என்னைக்கோ உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ருத்ரா. உன்னை அடிச்சா நீ அதை கன்சிடரே பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் தங்கச்சியை வச்சே உன் எமோஷனோட விளையாட போறேன். பார்க்கலாம் இதுல இருந்து நீ எப்படி மீண்டு வரேன்னு.